பாய் ஆறுமுகம். அடிப்பாவி, இப்படி தனியா நடு ரோட்ல விட்டு ஓடுறாளே. ஆறுமுகம், நான் பஸ் ஏறிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. ஆறுமுகம் பாய். சார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆளுங்க வந்து வண்டியை டோக் பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் சார். சரி சரி. என்ன மகா, வீட்டுக்கு வந்த மருமகளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியே? அவ என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடி வாங்க வைப்பா. அப்ப அது சரியா? ஐயோ, அதை நான் சரின்னு சொல்லல மகா. அவ தப்பு பண்ணாங்கிறதுக்காக நாமளும் தப்பு பண்ணணுமா? அவ உன்னோட மருமக, உன் பொண்ணு மாதிரி மகா. அவளை தண்டிக்கிறதால உனக்கு என்ன சந்தோஷமாக கிடைச்சிட போகுது? அத்தை, பரவாயில்ல அத்தை. நான் பண்ண தப்புக்கு மகா அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அத்தை, நான் பண்ணது தப்புதே. என்னைய மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. சிந்து, மக உன்னை மன்னிச்சுட்டா. நீ எந்திரிமா. ஏய், நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட அப்புறமும் என் மனசு ஆறலடி. என் ரத்தம் கொதிக்குது.
என்ன செய்யற நீ? அவதான் செஞ்ச தப்புக்கு உன் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டுட்டால, அப்புறமும் கோபம் குறையாம அவள் அடிக்க கை ஓங்குற. தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்கறத விட அந்த தப்ப மன்னிக்கிறது தான் உயர்ந்த பண்பு. அவங்கள தண்டிக்கிறது கிடையாது. நாம நடந்துக்கிறத வச்சுதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல மரியாதை வரும். இந்த பிரச்சனை இதோட விட்டுடுமா? ஐஷு, பெரியம்மா. அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. ஐஷு, உன்னதான் சொல்றேன், அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. ஏக்கா வாக்க போலாம். வாமா சரி வாக்கா போலாம். சிந்து, நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிந்து. நாளை இந்த குடும்பத்துல இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல. என்ன மணி இவ்வளோ லேட் பண்ணிட்ட? நான் தான் சொன்னலண்ணே வர லேட் ஆகும்னு. வண்டியில் என்னென்ன பிரச்சனை? வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, என்னன்னு பாரு. அண்ணே வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கண்ணே. எது ஸ்டார்ட் பண்ணவா? என்ன மணி வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு? வண்டியில் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணே. இன்ஜின் கேபிள் லூஸாக இருந்தது, சரி பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணே. அவ்வளோதானா? என்ன மணி சொல்கிற? ஏதோ கார்பரேட்டரில் தூசி அடைஞ்சு கிடக்கு, ஏதோ கேபிள்லாம் உருக்கி மெல்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு ஒரு மெக்கானிக் சொல்லிட்டு போனானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க, வண்டி நல்லா தான் இருக்கு. சரி இந்தா. சரிண்ணே, இதை வச்சுக்க. வரேண்ணே. சஞ்சய், உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு மெக்கானிக்கை அனுப்பிவிட்டு அவனை பொய் சொல்ல வச்சு வைரவியை உன் கூட கூப்பிட்டு போயிருக்கேன். உன்னை விட மாட்டேன்டா.